நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கோவில்கள், வழிபாடுகள், மந்திரங்கள் இவையெல்லாம் நம் அனைவருக்கும் பழக்கமானவை. ஆனால் கோயில்களும் நற்பண்புகளை நமக்கு வளர்க்கின்றன. வழிபாட்டு முறைகள் நம்முடைய நல்ல பண்பை உயர்த்தி காட்டுகின்றன. ஜபம், ஹோமம் இவைகளெல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் இவற்றில் எது தவிர்க்கப்பட வேண்டும், எது அனுசரிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் பலரும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமா? துணிகளால் ஆன சாமியானா பந்தல் அமைத்து அதற்குள் அமர்ந்து வைதிகமான ஜபம், ஹோமம் முதலிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. முறையாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் வைத்துத்தான் அவற்றை நடத்த வேண்டும். ஒருவர் தன்னையும் தன் திறமையையும் பலத்தையும் அறிந்து வைத்து கொள்ளாமல் எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. பிறரால் செய்யப்படும் வருந்தத்தக்க செயல்களை பொறுத்து கொள்கிறவர்கள் அறிவுள்ளவர்களாக மதிக்கப்படுவர். இவைதான் நம்முடைய இந்து மதத்தின் நீதி சாஸ்திரங்கள் சொல்கின்ற அனுபவ உண்மைகள். கழுத்து, மார்பு முழுவதையும் துண்டால் போர்த்தி கொண்டு பூஜை, ஜபம், ஹோமம் செய்யக்கூடாது. மேல் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டோ அல்லது இடது தோளில் இட்டுக்கொண்டோ தான் செய்ய வேண்டும். கற்பும் அடக்கமும் மனைவிக்கு அழகை தருகின்றன. அவர்களுடைய நல்ல எண்ணத்தை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது. மந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் அக்னி எரிய வேண்டும் என்பதற்காக அக்னியில் நெய் விடக்கூடாது. ஆகவே அக்னி பகவானுக்கு நாம் ஏதாவது ஊற்றும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய மந்திரங்களை சொல்லி ஸ்வாகா என்று சொல்லி அதன் பின்னர் தான் என்ன பொருளை அக்னிக்கு படைக்கிறோமோ அதை நம்ம படைக்க வேண்டும். அக்னியின் வழியாக நாம் கொடுக்கும் பொருள் எந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தை சென்றடையும். ஆகவே இந்த முறைகளை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். இன்று இவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் உங்களுக்கு இவற்றை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.